பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العلي العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من أراد الحج فليتعجل فإنه قد يمرض المريض وتضل الضالة وتعرض حاجة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது 5 தூண்களின் மீது இந்த இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று பெருமானார் ஒரு உதாரணத்தை நமக்கு வழங்குவார்கள். இஸ்லாம் என்பது ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தை 5 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. இந்த 5 தூண்களும் சரியாக இருந்தால்தான் அந்த கட்டிடம் சரியாக இருக்கும். ஏதாவது ஒன்று சரியில்லை என்றால் கட்டிடம் நிலை பெற்று இருக்காது என்று பெருமானார் ஒரு கட்டிடத்தோடு உவமைப்படுத்தி உதாரணப்படுத்தி நமக்கு அந்த 5 தூண்களை சொல்லுவார்கள். நமக்கு தெரியும், முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது இகாமத்து ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது ஈதாவு ஜக்காத், ஜக்காத்தை சரியான முறையில் வழங்குவது, வருடத்திற்கு ஒரு முறை ஜக்காத் தகுதி படைத்தவர்கள். நான்காவது சௌம ரமலான், ரமலான் மாதத்தில் நோற்பது. ஐந்தாவது வல் ஹஜ்ஜு மனிஸ்ததா இலைஹி சபீலா, காபத்துல்லாவை யார் சென்று வர சக்தி பெறுவாரோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வது என்று இந்த 5 தூண்களின் மீது இஸ்லாம் என்ற கட்டடம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்ற உதாரணத்தோடு பெருமான் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, இதில் பரவலாக ஈமானை பற்றி நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஈமானோடு இருக்கிறோம். தொழுகையும் ஒரு நாளைக்கு 5 வேளை பள்ளிக்கு வருகிறோம், தொழுகை நிறைவேற்றுகிறோம். ஜக்காத் என்பது கடமையானவர்கள் ஜக்காத்தை சரியான முறையில் வருடத்திற்கு ஒரு முறை வழங்கி கொண்டிருக்கிறோம். நோன்பும் அப்படித்தான், வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ் நோன்பை நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். ஐந்தாவதாக ஒரு அமலை பெருமானார் சொல்வார்கள், ஹஜ் என்று சொல்வார்கள். பரவலாக இந்த ஹஜ்ஜு பற்றிய சரியான புரிதல் இன்றைக்கு சமூகத்தில் பரவலாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஹஜ்ஜு சம்பந்தமாக பேசப்படுவதற்கான காரணம் என்ன? ஹஜ்ஜுடைய மாதம் இல்லை இது. அடுத்து ஹஜ்ஜுடைய மாதங்கள் வரப்போகிறதா என்றால் இல்லை. இன்னும் 2 மாதத்துக்கு ரமலான் வர இருக்கிறது. ரமலானிலிருந்து சரியாக 70 நாட்கள், 2 மாதங்கள் 10 நாட்கள் கழித்து ஹஜ்ஜுடைய காலம் வர இருக்கிறது. ஹஜ்ஜு சம்பந்தமாக இன்று நாம் பேசப்படுவதற்கான காரணம் என்ன? ஹஜ்ஜு சம்பந்தமான ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட வேண்டும் என்று யோசிப்பதற்கான காரணம், அருமையான சகோதர பெருமக்களே, கடந்த மாதம் இந்திய ஹஜ்ஜு கமிட்டி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நெட்டில். அதாவது 2024 யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய விரும்புகிறீர்களோ கமிட்டியின் மூலமாக அவர்கள் இந்த
பேஜில் வந்து ஆன்லைன் மூலமாக இந்த இணையதள பக்கத்தில் வந்து நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்பதாக ஒரு பேஜை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த மாதம் இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 20ஆம் தேதி வரை தேதி இருந்தது. ஆனால் நாட்களை நீட்டி இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை, ஜனவரி 15 வரை ஹஜ் கமிட்டியின் மூலமாக யாரெல்லாம் 2024 ஹஜ் செய்ய விரும்புகிறீர்களோ அவர்கள் இந்த இடைப்பட்ட நாட்களிலே நீங்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக ஒரு இணையதள முகவரியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே ஹஜ் என்றால் என்ன, ஹஜ்ஜுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்று பெரும்பாலும் பேசப்பட போவதில்லை. அதற்கென்று ஒரு தனி நாட்களை வைத்து ஹஜ்ஜுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பார்க்கலாம். ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம், இஸ்லாம் ஹஜ்ஜை எப்படி பார்க்கிறது, குர்ஆன் ஹதீஸிலே ஹஜ் சம்பந்தமாக பெருமானார் நமக்கு எந்த மாதிரியான செயல் வடிவங்களை வழங்கி இருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஜ் உண்மையிலேயே உலக முஸ்லிம்கள் சங்கமிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத் என்று சொல்லலாம். உலகத்தில் வேறு எந்த சமயத்திற்கும் வழங்கப்படாத ஒரு தனி இபாதத், ஒரு தனி சிறப்பு இஸ்லாத்திற்கு இருக்கிறது என்று நிறைய சொல்லலாம். அதில் பிரதானமானது ஹஜ்ஜை நம்ம சொல்லலாம். உலக முஸ்லீம்கள் அனைவருமே ஒரு இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே, இல்லையா? குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட அமல்களை செய்வதற்காக வேண்டி உலகம் முழுவதும் இங்கே ஒன்று கூடுகிறார்கள். இந்த ஒன்று கூடுதல், இந்த இஜ்திமா உலகத்தில் எந்த சமயத்திலும் கிடையாது. நம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஜ் சம்பந்தமான நிறைய தகவல்கள். முதலாவதாக இமாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹஜ்ஜை நேசிப்பது ஈமானுடைய ஒரு அடையாளம். ஹஜ் செய்யணும்னு ஆசைப்படுறது இருக்குது இல்லையா, இந்த ஆசைப்படுவது என்பது ஈமானுடைய அடையாளம். ஒருத்தருக்கு ஹஜ் சம்பந்தமான ஆசையே வரல, அவருக்கு கடமை ஆயிடுச்சா இல்லை என்பது இல்லை, அது வேற. இப்போ கரண்ட்ல இவருக்கு கடமை ஆயிடுச்சா இல்லையா, ஹஜ் செய்வதற்கு தகுதி பெற்று விட்டாரா இல்லையா என்பதெல்லாம் இங்கே பேச்சு இல்லை. ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசையே ஒரு இடத்துல இல்லை என்றால் அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வார்த்தை, ஹஜ்ஜை நேசிக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, யார் ஹஜ்ஜை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய வாய்ப்பை கொடுப்பான். எல்லோருமே ஹஜ் செஞ்சிட முடியாது. உலகத்தில் ஹஜ் செய்வதற்கு தகுதி பெற்ற கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கின்ற சமயத்திலும் கூட எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை கொடுத்து விடுவது கிடையாது இல்லையா? நம்முடைய வீடுகளிலேயே, நம்முடைய பகுதிகளிலேயே ஹஜ் செய்வதற்கு சக்தி பெற்று தகுதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த எத்தனையோ நபர்களை நம்ம கண்டு கொண்டுதானே இருக்கிறோம். ஹஜ் என்பது அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் முடிவு செய்யணும். அல்லாஹ் முடிவு செய்யாமல் அந்த மண்ணை மிதிக்க முடியாது. அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு வார்த்தை இப்படி இருக்கும். நீங்கள் மக்காவிற்கு நுழையும் பொழுது மக்காவுடைய பெயர் பிழைகள் இப்படி இருக்கும், மர்ஹபன் யா ضيوف அல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய விருந்தாளிகளை உள்ளே வாருங்கள், அல்லாஹு தஆலாவுடைய விருந்தாளிகளை வரவேற்கிறோம் என்ற வார்த்தை பதியப்பட்டு இருக்கும். பொதுவாக எந்த ஊருக்கு நுழையும் பொழுது, இந்த உதாரணமாக திருச்சிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது திருச்சி மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்கும் இல்லையா? இது போன்று அங்கு பதியப்பட்டிருக்கின்ற வார்த்தை மக்காவுடைய எல்லா திசைகளிலும் இந்த போர்டு இருக்கும், மர்ஹபன் யா ضيوف அல்லாஹ், அல்லாஹுடைய விருந்தாளிகளே. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஹஜ்ஜை பற்றிய ஒரு புரிதல், ஒரு பார்வை நமக்கு விசாலமாக வேண்டும். பாங்கு சொல்லும் பொழுது பாங்குடைய பதிலை பற்றி பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும். மோதினார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லணும். மோதினா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது ஸலவாத்து ஓதணும் என்றெல்லாம் நம்ம ரசூலுல்லாஹ் படித்து கொடுக்கிறாங்களே. இதில் பாருங்களேன், ஹை அலல் ஸலா என்று சொல்லும் பொழுதும் ஹை அலல் ஃபலா என்று சொல்லும் பொழுதும் அதே வார்த்தையை பதிலாக சொல்லக்கூடாது. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஹை அலல் ஸலா, வெற்றியின் பக்கம், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹை அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தையை பெருமான கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த வார்த்தையின் மூலமாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? ஹை அலல் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறது அல்லாஹ் தஆலா. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு பள்ளிக்குள் வர வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வால மட்டும்தான் சாத்தியம்,
வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படும் பொழுது, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படும் பொழுது அந்த அழைப்பை ஏற்று பள்ளிக்குள் வருகின்ற உரிமையை, அந்த முடிவை அல்லாஹ் முடிவு செய்கிறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நாடினாலே தவிர எதுவும் நடக்காது. நான் பள்ளிக்குள் நுழைய வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டும். நான் பள்ளிக்குள் வரக்கூடாது என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸில் விளக்கம் அளிப்பார்கள். கிட்டத்தட்ட ஹஜ் உம்ராவும் இதே நிலைதான். அதனால தான் லுயூஃப் என்ற வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்ற வார்த்தை நீங்கள் வேற எந்த ஹதீஸ்களிலுமே எந்த அமலுக்கும் கிடையாது. இன்னும் கூடுதலாக ஹஜ் சம்பந்தமாக பெருமானார் இப்படி பேசுவார்கள். அல் ஹஜ்ஜாஜு ஒல் உம்மாரு வஃப்துல்லா. ஹாஜிகள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய படையினர்கள். வஃப்து என்றால் கூட்ட, படை என்று பொருள். அல்லாஹ்வுடைய படையினர்கள். தொடர்ந்து பெருமானார் பேசுவார்கள். தஆஹும் ஃபஅஜாபு. இரண்டு விதமான அறிவிப்பு இருக்கிறது. தஆஹு ஃபஅஜாபஹும் என்று இருக்கு. அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிப்பான் என்று இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் தஆஹும், அவர்களை அல்லாஹ் அழைத்தால் ஃபஅஜாபுஹும், அந்த ஹாஜிகள் அல்லாஹ்விற்கு பதிலளிப்பார்கள். வார்த்தையை பார்க்கணும். ஹஜ் செய்தவர்கள், ஹாஜிமார்கள் அல்லாஹு தாலாவுடைய வஃப்துல்லா, அல்லாஹ்வுடைய படையை சேர்ந்தவர்கள். அந்த ஹதீஸுடைய தொடரில் பெருமானார் பேசுவாங்க, அவர்கள் அல்லாஹ் அவர்களை அழைத்தால். நீங்க ஹதீஸ்ல எந்த இடத்திலையுமே அல்லாஹ் நம்மை அழைத்தால், அல்லாஹ் நம்மை அழைப்பான் என்ற வார்த்தையே கிடையாது. நீங்க எந்த ஹதீஸ்களை வேணும்னா தேடி பாருங்களேன். நம்ம அல்லாஹ்வை அழைப்போம், அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான். இதுதான் அடிப்படை இல்லையா? அல்லாஹ் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறான். தொழுகைக்கு பிறகு துவா செய்யுங்க, நம்முடைய துவாவை அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நோன்பு திறக்கு நேரத்தில் துவா செய்யுங்க, நம்முடைய அழைப்பை அல்லாஹ் கேட்கிறான். ஜும்மாவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, அது பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் நம்மை கேட்கிறான் என்று நம்ம அழைக்கும் பொழுது அல்லாஹ் பதிலளிப்பான் என்றுதான் பெரும்பாலான இடங்கள் நேரங்களை பற்றி பேசப்படும். பெரும்பாலான இடங்கள் நேரங்களை பற்றி நம்ம அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான் என்றுதான் இருக்கும். அதுதான் நியாயமும் கூட. நமக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் நிறைய தேவை இருக்கிறது, அதனால நம்ம அல்லாஹ்வை அழைக்கிறோம், அல்லாஹ் பதிலளிக்கிறான். நான் இந்த ஹதீஸில் ஹாஜிகளுக்கு மட்டுமே பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை அழைத்தால் அல்லாஹ் என்ன தேவை இருக்கிறது அவரை அழைக்க வேண்டும் என்று. நம்ம அல்லாஹ்வை அழைக்கிறோம் என்றால் நமக்கு 1000 தேவைகள் ரப்பிடத்தில் இருக்கிறது, அதனால நாம ரப்பை அழைக்கிறோம். ரப்பு ஏன் நம்மளை அழைக்க வேண்டும்? ரப்பு நம்மை அழைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? நம்மை அழைப்பதனால நம்மிடத்திலிருந்து ரப்புக்கு ஏதாவது காரியமாக போகிறதா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். ஆஜிமார்களை பற்றி சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு இவர்கள் பதிலளிக்கிறார்கள். பொதுவாக மனித சமூகம் அல்லாஹ்வை அழைக்கும், அல்லாஹ் பதிலளிப்பான். ஹஜ்ஜில் மட்டும் அல்லாஹ் அழைக்கிறான், ஹாஜிகள் பதிலளிக்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, சாலுஹு, அவர்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் ஹாஜிகளுக்கு. ஹஜ் சம்பந்தமாக பெருமானார் இன்னொரு இடத்துல சொல்வார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹாஜிகளை மன்னிப்பாயாக. ஹாஜிகள் யாருக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு கோருகிறார்களோ இவர்களை மன்னிப்பாயாக. செய்தி புரிகிறதா? ஹாஜிகளை மன்னிக்கிறது என்பது நியாயமான விஷயம். பல லட்சங்கள் செலவு செய்து வீடு வாசலை விட்டு மனைவி மக்களை விட்டு இங்கிருந்து ஹஜ் செய்கிறாங்க. அதில் பல சிரமங்கள் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை மன்னிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளலாம், நியாயமான விஷயம். இவர் போய் யாரை கேட்டாலும், இவர் அங்கு கையை உயர்த்து யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவரை மன்னிப்பாயாக என்று யாருடைய பெயரை எல்லாம் உச்சரிக்கிறாரோ அவர்கள் அனைவருமே மன்னிக்கப்பட்டவர்கள். இந்த சிறப்பு ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் இருக்கிறது, சும்மா கிடையாது. ஹஜ்ஜை பற்றி பெருமானார் பேசியதெல்லாம் ஹஜ் சம்பந்தமான ஒரு தெளிவு நம்மிடத்தில் பெரும்பாலும் இல்லாதனால தான் அது ஏதோ அதுக்குன்னு சில நபர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு, அப்போ பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹாஜி ஹஜ்ஜில செய்கின்ற துவா, அவர் யாருக்கு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுக்காக போகும் பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை நிறுத்தி சொல்கிறார்கள், யா ஹுவை, என்னுடைய சகோதரரே, லா தன்சனி பிதுஆயிக் ஃபி துஆயிக். வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹ் வேற எங்கேயுமே பேசுனது கிடையாது. உமரே, ஹஜ்ஜுக்கு போறீங்க, அங்க போய் உங்களுடைய துவாவில் என்ன மறந்துடாதீங்க. பொதுவாக ரசூலுல்லாவை பார்த்து சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுடைய துவாவை எங்களை சேர்த்து கொள்ளுங்க
ஏன்னா எங்களுக்காக வேண்டி நீங்கள் நிறைய உங்களிடத்தில் துவாவில் நிறைய பரக்கத்து இருக்குது, அதனால் எங்களுக்கு உங்களுடைய துவாவில் நாங்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்பது நியாயம். ஹசரத் உமர் ரசூலுல்லாவை அழைத்து, யார் ரசூலுல்லா உங்களுடைய துவாவிலே எங்களை அழைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்வது பொருத்தம், நியாயம். ஆனால் ரசூலுல்லா உமரை அழைத்து சொல்கிறார்கள். ரசூலுல்லா சாதாரண மனால் இல்லையே, ஹஜரத் பெருமானார் ஹஜரத் உமரை அழைத்து சொல்கிறார்கள், உமரே உம்முடைய துவாவிலே ஹஜ்ஜுக்காக புறப்பட்டீர்கள், உம்முடைய துவாவிலே என்னை மறந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் ஹஜ்ஜுடைய சிறப்பு எவ்வளவு அலாதியானது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஜ்ஜுடைய சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகள் சொல்லலாம். ஆனால் இன்றைய உரையுடைய நோக்கம் அது இல்லை என்பதனால இதோடு நிறுத்தி ஹஜ்ஜு சார்ந்த இன்னும் முக்கியமான சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருவேன். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல ஹஜ்ஜு சம்பந்தமாக இப்படி பேசுகிறார்கள். மம்மலக்க ஜாதன், யாருக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான வசதி இருக்கிறது. மம்மலக்க ஜாதன் வராஹிலத்தன் தப்லுகு இலா பைத்தில் ஹராம், ஹஜ்ஜு சென்று வருவதற்கு அளவிற்கு சக்தி இருக்கிறது, வசதியும் இருக்கிறது, போயிட்டு வரவளுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. ஃபலம் யஹுஜ்ஜு, அவர் ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால், ஹஜ்ஜு செய்வதற்கான வசதி வந்துருச்சு, ஹஜ்ஜு செய்வதற்கான தகுதி படைத்தவராக ஆகிவிட்டார். ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் வேறு எங்கேயுமே சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டருக்கு எதிரான சில வார்த்தைகளை இங்கே பேசுவாங்க. ஹஜ்ஜு சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்விற்கு என்று சில தனித்தன்மைகள் இருக்கும் இல்லையா, இந்த தனித்தன்மையிலிருந்து வெளியே வந்து ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. ஹஜ்ஜு செய்வதற்கு சக்தி பெற்று ஒருவர் ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் ஃபலா அலைஹி ஐ யமூத யஹூதியன் அவன் நஸ்ரானியன், அவன் யஹூதியாகவோ அல்லது நஸ்ரானியாகவோ மரணிக்கட்டும், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று பெருமானார் பேசுகிறார்கள். இந்த கடுமையான வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹ் வேறு எங்கேயுமே பேசியது கிடையாது. ஒரு யூதனுடைய ஜனாசா சென்ற பொழுது எழுந்து அழுகிறார்களே, யா ரசூலுல்லாஹ் அது யூதனுடைய ஜனாசா என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டார்களே, நான் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு யூதன் நரகத்திற்கு செல்கிறானே, ஈமான் கொள்ளவில்லையே என்று யோசித்து பாருங்க. ஒரு யூதனாக மரணிப்பதை கூட விரும்பாத ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு யூதனாக மரணிப்பதை கூட விரும்பாத நபி ஒரு முஸ்லீம் யஹூதியாக மரணிப்பதோ நஸ்ரானியாக மரணிப்பதோ எனக்கு எந்த பிரச்சனையும் கவலையும் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த ஹஜ்ஜை பற்றி எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திடத்தில் பெருமானார் எதிர்பார்க்கிறார்கள் இல்லையா. ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்றும் அந்த அளவுக்கு முஸ்தஹக் என்று சொல்வார்கள், அரபியில் முக்கல்லஃப் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள், ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள் ஹஜ்ஜு செல்லாமல் இருப்பதை ரசூலுல்லாஹ் இதைவிட கடுமையான வார்த்தையில் வேறு பயன்படுத்த முடியாது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதிகமான கவனம் இந்த ஹஜ்ஜு சம்பந்தமாக வேண்டும். ஹஜ்ஜு சம்பந்தமாக பெருமானார் இன்னொரு இடத்துல எப்படி பேசுவார்கள், நான் இதுவும் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுடைய தனித்தன்மையிலிருந்து வெளியே வந்து பேசுகின்ற இன்னொரு வார்த்தை, மன் அராதல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜை விரும்புவாரோ இல்லையா, தஅஜ்ஜலு இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை விரைவுபடுத்தட்டும், ஹஜ்ஜை சீக்கிரமாக முடிக்கட்டும். ஃபஇன்ன அஹதக்கும் லா யத்ரி மா யஅரிது லஹு, இதனால் அவருக்கு தெரியாது எப்போ எது குறுக்க வரும் தெரியாது இல்லையா. இப்போ உதாரணமாக எனக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான தகுதி வந்துருச்சு. ஹஜ்ஜுடைய தகுதி என்றால் முஸ்லீமாக இருக்கணும், அறிவலையாக இருக்கணும், பாலிகா இருக்கணும், இது பேசிக், இது எல்லோரும் இடத்திலும் இருக்கும். பெரும்பாலும் முஸ்லீமாக இருக்கணும், பாலிகாக இருக்கணும், அதாவது வயதுக்கு வந்து இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும், புத்தி சுவாதனம் உள்ளவராக இருக்க வேண்டும். இது பரவலாக எல்லோரிடத்திலும் இருக்கின்ற தகுதி. 2 தகுதி கூடுதலாக அவர் ஹஜ்ஜு சென்று வருகின்ற அளவிற்கு ஆரோக்கியம் இருக்க வேண்டும், பொருளாதாரம் இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர அளவிற்கு இவரிடத்துல பொருளாதாரம் இருக்கணும், ஹஜ்ஜு போயிட்டு வர அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கணும். இந்த 5 தன்மைகள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துட்டா இவர் ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்று விட்டார். பெருமானார் சொல்றாங்க, ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்கள், விரைவுபடுத்துங்கள். லா எதிரி மா யஅரிதுலஹு, அவருக்கு தெரியாது எப்போ எது குறுக்க வரும்னு தெரியாது. அவர் நினச்சிக்கிட்டு இருப்பாரு இந்த கடமைகள்லாம் முடிஞ்ச பிறகு இன்ஷா ஹஜ்ஜுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு வெளியே போக முடியாத அளவுக்கு நோய் வரலாம், எதிர்பாராத மரணங்கள் ஏற்படலாம், அல்லது வேறு வேறு தேவைகள் வரலாம். அதனால் ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்கள் என்று பெருமானார் பதிவு செய்கிறார்கள்.
இந்த ஹதீஸை இன்னும் விளக்கமாக பெருமானார் இன்னொரு இடத்துல இப்படி பேசுவார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜை நாடுவாரோ, யார் ஹஜ்ஜுக்கு தகுதி பெற்று விட்டாரோ, ஃபல்யதஅஜ்ஜல், அவர் ஹஜ்ஜை விரைவுபடுத்தட்டும், ஃபஇன்னஹு கத் யம்ரிது மரீல், ஏன்னா அவருக்கு தெரியாது எப்போ என்ன நோய் வரும்ட்டு, அவருக்கு தெரியாது. இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது இல்லையா, நான் இன்ஷால்லா என்னுடைய கடமைகள் எல்லாம் 50 வயதில் முடியும், 50க்கு அப்புறம் நான் ஹஜ்ஜுக்கு செய்வேன், ஹஜ்ஜுக்கு செல்லுவேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் 50 வயதுக்கு பிறகு இவருக்கு எந்த விதமான நோயும் வராது என்று யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவ் ததில்லுல் லால்லா, அல்லது வேறு ஏதாவது குறைகள், ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டது, அல்லது இவருக்கு மரணம் வந்து விடாது, எனக்கு நோய் வராது என்று சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கிறார்களா? யாரும் அல்லாஹு தஆலாவிடத்தில் உத்தரவாதம் வாங்கி வரலையே. ஏன்னா ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இன்னைக்கு ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய பிரச்சனையே ஹஜ் என்பதற்கு ஒரு வயதை நம்ம தீர்மானித்திருக்கிறோம். அந்த வயதில் தான் ஹஜ் செய்யணும் என்று ஒரு முடிவாக இருக்கிறோம். நம்ம இடத்துல இருக்கின்ற இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நமக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. வீடு கட்டணும், வீட்டுடைய கடன்கள்லாம் சரியான முறையில் அடையணும், மகன் மகளை இந்த இடத்துல திருமணம் முடித்து கொடுக்கணும், எல்லா பொறுப்புகளும் முடிஞ்ச பிறகுதான் ஹஜ்ஜுக்கு போகணும் என்ற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு பரவலாக இருக்கிறோமே. யார் உத்தரவாதம் கொடுத்தார் நாம் இத்தனை வயது வரை இருப்போம் என்று? யார் உத்தரவாதம் கொடுத்தார் என்னுடைய எல்லா கடமைகளையும் முடியும் பொழுது நான் ஹஜ்ஜு சென்று வரும் என்ற வலைக்கு எனக்கு எந்த நோயும் வராது, எனக்கு எந்த இடையூறும் ஏற்படாது என்று உத்தரவாதம் யாருக்கு இருக்கிறது? பெருமானார் பதிவு செய்கிறார்கள், ஃபல்யதஅஜ்ஜல், நீங்கள் அவசரப்படுத்துங்கள். அடிப்படையில் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு பார்வை இந்த அவசரம். ரசூலுல்லாஹ் எந்த இடத்திலுமே அவசரத்தை விரும்பல. அவசரத்தை பற்றி பெருமானார் ஒரு இடத்துல இப்படி பேசுகிறார்கள், அல் அனாத்து மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹுடைய குணம், வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் ஷைத்தானுடைய குணம், பெருமானாருடைய வார்த்தை. ஹஜ் சம்பந்தமாக அவசரப்படுத்துங்கள், அவசரப்படுங்கள் என்று சொன்ன பெருமானார் இந்த இடத்துல இப்படி பேசுகிறார்கள், அவசரம் ஷைத்தானுடைய குணம் என்று பேசுகிறார்கள். ஒருத்தன் நிதானமாக செயல்படுகிறான் என்றால் அவனோடு அல்லாஹ் இருக்கிறான். ஒருவன் அவசரமாக செயல்படுகிறான் என்றால், எந்த காரியத்தையும் அவசரமாக செய்கிறான் என்றால் அவனோடு ஷைத்தான் இருக்கிறான். பெருமானாருடைய வார்த்தை. கியாமா என்ற ஒரு சூரா, அந்த சூராவில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இப்படி பேசுவான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜல பிஹி. அதாவது ஜிப்ரீலுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓத ரசூலுல்லாஹ் வேகமாக அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜல பிஹி. நபியே, இவ்வளவு அவசரம் வேண்டாம். ஏன் அவசரம்? இவ்வளவு அவசரப்பட்டுலாம் நீங்க ஓத வேண்டாம். சும்மா அலைனா பிஹி பயானா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திலே ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பு என்னுடையது. அந்த குர்ஆன் உங்களுக்கு மறக்காது. வா அலைனா பயானா, இந்த குர்ஆனுடைய விளக்கங்களும் குர்ஆன் ஓதக்கூடிய இந்த அமைப்பையும் நாம் உங்களுடைய உள்ளத்திலே உறுதிப்படுத்துவோம், உங்களுடைய நாவில தரிப்பட செய்வோம். அவசரப்படாதீங்க என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அவசரத்தை பற்றி பெருமானார் பேசும் பொழுது அவசரம் ஷைத்தானுடைய குணம் என்று பேசுகிறார்கள். ஆனால் அந்த பெருமானார் இஸ்லாத்தில் அவசரப்படுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரே ஒரு இடம்தான், ஹஜ்ஜில் மட்டும்தான் இல்லையா? எந்த இடத்திலையுமே அவசரத்தை விரும்பாத பெருமானார், அவசரம் என்பது ஷைத்தானுடைய பண்பு என்று பேசிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் மட்டும் சொல்கிறார்கள், ஹஜ்ஜு செய்வதற்கு நீங்கள் தகுதி பெற்று விட்டால் அது 30 வயதில் வரலாம், 35 வயதில் வரலாம், 40 வயதில் வரலாம், எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம். எப்பொழுது உங்களிடத்தில் ஹஜ்ஜு செய்வதற்கான தகுதி வந்து விட்டதோ உடனே ஹஜ்ஜு செய்யுங்கள். உங்களுக்கு தெரியாது எந்த பிரச்சனை எப்போ இடையில வரும் என்று. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஹஜ்ஜு சம்பந்தமான நிறைய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை ஓதி காட்டினேன் இல்லையா, ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்று ஹஜ்ஜு செய்யாதவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் அவன் யஹூதி நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்று பேசினார்கள். திருமறையில் ஹஜ்ஜு சம்பந்தமா அல்லாஹ் சொல்லுவான், வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யார் தகுதி பெற்றாரோ, ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்றாரோ அவர் ஹஜ்ஜு செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அல்லாஹ் அவருக்காண்டி ஹஜ்ஜு செய்யட்டும் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்வான், ஒமன் கஃபர, ஒமன் கஃபர, யார் மறுப்பாரோ என்று பேசுகிறான். அதாவது ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள் ஹஜ்ஜு செய்யட்டும் என்று வசனத்தை முடிக்காம அல்லாஹ் தஆலா அந்த வசனம் இப்படி முடியும், ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் அவருக்கு எந்த தேவையும் இல்லை, எல்லா தேவைகளை விட்டும் அல்லாஹ் அப்பாற்பட்டவன் என்று அந்த வசனம் நிறைவு பெறும்.
இந்த வசனத்துக்கு நிறைவு விளக்கத்தில் எப்படி 2 விதமான விளக்கங்கள் சொல்வார்கள். ஒன்று, ஹஜ்ஜை மறுப்பவர்கள், ஹஜ்ஜு செய்ய முடியாது, ஹஜ்ஜெல்லாம் இஸ்லாத்துடைய கடமை இல்லை என்று ஹஜ்ஜை மறுப்பவர்கள், இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு வார்த்தை இந்த தஃப்சீரில் சொல்வார்கள், ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்றும் ஹஜ்ஜு செய்யாதவர்களை அல்லாஹ் கண்டிக்கின்ற வார்த்தை ஒமன் கஃபர, ஹஜ்ஜை மறுப்பவர்கள் என்று பேசுகிறான். நம்ம யாரும் ஹஜ்ஜை மறுக்கல, ஹஜ்ஜு செய்ய மாட்டோம் என்றெல்லாம் சொல்லலை. ஆனால் ஹஜ்ஜு செய்வதற்கு எனக்கு தகுதி வந்துருச்சு, ஆனாலும் இன்னும் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். எனக்கென்று சில தேவைகள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில், என்னுடைய வியாபாரத்தில் என்று எனக்கென்று சில தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை முடித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்வேன் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன் என்றால் குர்ஆன் என்னை பார்த்து பேசுகிறது, நான் கிட்டத்தட்ட ஹஜ்ஜை நிராகரித்தவன் போன்றவன். நான் நேரடியாக ஹஜ்ஜை நிராகரிக்கல, ஹஜ்ஜு செய்ய மாட்டேன், ஹஜ்ஜெல்லாம் ஒரு கடமை இல்லை என்றெல்லாம் பேசல. ஹஜ்ஜை விரும்புகிறேன், ஆனாலும் அதை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஹஜ்ஜுக்கான ஒரு நேரம் இருக்கிறது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரப்பை வணங்கணும் என்றால் அதுக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறோம். என்னுடைய எல்லா இளமையையும் துன்யாவிற்கு ஆண்டி கொடுக்கணும் இல்லையா? சிலர் இருக்கிறார், சில நேரங்களில் சில நேரோடு பேசும் பொழுது தெரியும், தொழுகையுடைய அவசியத்தை பற்றியெல்லாம் பேசும் பொழுது அது ரிட்டையர் ஆன பிறகு பார்த்துக்கலாம். தொழுகை என்பது அது வீட்டில் எல்லாம் விரட்டின பிறகு, வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எல்லாம் நம்மளை விரட்டின பிறகு நம்ம கடைசியாக சென்றுகின்ற புகலிடம் பள்ளிவாசல் என்ற எண்ணம் இன்னைக்கு பரவலாக இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்கள், இது மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? என்னுடைய இளமையை, என்னுடைய வாலிபத்தை, என்னுடைய சக்தியை முழுக்க என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வியாபாரத்திற்காக, என்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக நான் செலவிட்டு விட்டு அந்த சக்கையை ரப்புல் ஆலமீன் இடத்தில் கொடுப்பதற்கு யோசித்து பாருங்கள், எவ்வளவு வெட்கப்பட வேண்டும். ஹதீஸ்கள்ல ஒரு வார்த்தை வருகிறது, சபஅத்துன், 7 பேர், யுதல்லிலுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, நாளை மறுமை நாளிலே அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காதே, அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய நிழலிலே 7 பிரிவினர்கள் இருப்பார்கள். பெருமானார் பேசுகிறார்கள், 7லே ஒருவர் ஷாபுன் நஷஅ ஃபீ தாஅத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹு தஆலாவுடைய வணக்க வழிபாடுகளில் கழித்தவர். வயோதிகர்களுக்கு இந்த சிறப்பு இல்லை, வாலிபத்தை கழித்தால் மட்டும்தான் அர்ஷுடைய இடத்துல நிழல் கிடைக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல வாலிபத்தை பற்றி பேசினார்கள்? இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பாரபட்சம். என்னை வணங்கியான், அது வாலிபமோ வயோதிகமோ யாரா இருந்தா என்ன, என்னுடைய அர்ஷுக்குள்ள நான் அழைத்துக் கொள்ளலாம் இல்லையா? அல்லாஹ் ஏன் இந்த இடத்துல வயோதிகளை வெளியேற்றிவிட்டு வாலிபர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கிறான்? இவன், அருமையான சகோதர மக்களே, இவன் என்னுடைய ஆரோக்கியத்தையும் எனக்காக செலவிடுகிறான். ஒரு கம்பெனியில நல்லா எனக்கு ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் என்ன நல்ல வேலை வாங்கிட்டு சக்கையா புழிஞ்ச பிறகு இனி நான் உதவ மாட்டேன் என்று சொல்லும் பொழுது என்னை விரட்டி விடும் பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருக்குமோ, கிட்டத்தட்ட இந்த மனநிலையில் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் இல்லையா? என்னுடைய இளமையை முழுக்க, என்னுடைய சக்தி, என்னுடைய வாலிபம், என்னுடைய ஆரோக்கியம் எல்லாத்தையுமே நான் என்னுடைய துன்யாவுக்காண்டி செலவிட்டுக் கொள்ளுவேன். கடைசி நேரத்தில் எல்லாம் ஆடி அடங்கின பிறகு ரப்புல் ஆலமீனுக்காண்டி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்றால் யார் கேட்ட இந்த அர்ப்பணிப்பை? ஹஜ்ஜு சம்பந்தமாக நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஹஜ்ஜுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உறவினர்களில், நம்முடைய நட்போட்டாரங்களில் ஹஜ்ஜு செய்வதற்கான எல்லா தகுதியும் இருந்தும் ஹஜ்ஜை தள்ளி போடுகின்ற ஒரு சூழல். வியாபாரத்தை முன்னிறுத்துவார்கள் இல்லையா? ஏனைய காரணங்களை முன்னிறுத்துவார்கள். வீடு கட்டணும், வீட்டுடைய கடன் அடையணும், மகள்களை திருமணம் முடிக்கணும். யோசித்து பாருங்கள் கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இந்த வசனம் ஹஜ்ஜுக்கு நேரடியாக பொருந்தும். உங்களுடைய குடும்பங்களும், உங்களுடைய வியாபாரங்களும், உங்களுடைய பொருளாதாரங்களும் இறைவனை நினைவு கூறுவதை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம் அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்து சொல்லுகின்றான். அப்படி தடுத்தால் நீங்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். உலகத்தில் நஷ்டவாளிகளை வெளியே போய் பார்க்க வேண்டியதில்லை. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த விஷயத்தில் ஹஜ்ஜு சம்பந்தமாக ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இங்கே யாருக்கு உத்தரவாதம் இல்லை, யாரும் இங்கே உத்தரவாதம், என்னுடைய கடமைகள் எல்லாம் 55 வயதில் முடியும், என்னுடைய கடன்கள் எல்லாம் 55 வயதில் முடியும், அதற்கு பிறகு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன், நம்ம அப்பா ஹஜ்ஜு செய்து கொள்ளலாம். யாரும் இங்கே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. லுஹர்ல இருந்தவர் ஹசர்ல இல்லை. இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறது, ஆமாரு உம்மத்தி பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துடைய வயது 60லிருந்து 70. ஆனால் இன்னைக்கு நிறைய 40 மரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 40லேயே ஏராளமான மரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோசிக்க வேண்டுமா இல்லையா?
அதனால வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, ஆரோக்கியமா செய்யக்கூடிய ஒரு அமல் ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும். நம்ம ஒரு முறை உம்ரா செய்து வந்த அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், ஹாஜிமார்களுக்கு தெரியும், நல்ல ஆரோக்கியத்தில் செய்ய வேண்டிய ஒரு அமல். அது வயோதிகத்தில் எல்லாம் முடிஞ்ச பிறகு, எல்லா வலிகளும் வந்த பிறகு, எல்லா நோய்களும் வந்த பிறகு அந்த நோயோடு செய்யக்கூடிய ஒரு அமல் அல்ல இல்லையா? இன்னைக்கு தராவியை ஒரு மணி நின்று தொழுவது இன்னைக்கு சாத்தியப்படலை, நம்மளால முடியலையே. ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல இருக்கு, குறைவாக 10 நிமிஷம் எங்க குறையுது அங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. அந்த மாதிரியான சூழல்ல ஹஜ் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. உண்மையிலேயே சிரமமான கஷ்டமான ஒரு அமல் என்பதனால வாலிபத்தில் செய்ய வேண்டும். இமாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்வார்கள், நல்ல ஹஜ் செய்வதற்கான சரியான வயது என்பது 30லிருந்து 45. 30 வயசுலேருந்து 45, இந்த 15 வருடங்கள் தான் ஹஜ்ஜுக்கான சரியான வயது. ஹஜ்ஜுடைய எல்லா கடமைகளையும் சரியான முறையில் நிறைவு செய்யக்கூடிய அந்த தாக்கத் இந்த வயசுல தான் இருக்கும். வயோதிகத்தில் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்ல என்பதாக பதிவு செய்வார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இறுதியாக இன்னொரு செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வேன். ஹஜ்ஜு சம்பந்தமாக நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஹஜ் இன்னைக்கு குறைந்து வருவதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இன்னைக்கு உம்ராக்கள் நிறைந்து விட்டது இல்லையா? எங்கு பார்த்தாலும் உம்ரா ஹஜ் சர்வீஸ் என்பது இன்னைக்கு நிறைய இருக்கிறது. ஒரு நண்பர் சொல்லும் பொழுது சொன்னார், அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களையும் ஹஜ் உம்ரா சர்வீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களையும் ஹஜ் உம்ராவுடைய சர்வீஸ் இருக்கிறது. காலண்டர் தொங்குற மாதிரி இன்னைக்கு பள்ளிவாசல்களில் ஹஜ் உம்ரா சர்வீஸ் உடைய விளம்பரங்கள் தொங்கிக் கொண்டிருக்குது. உம்ரா இன்னைக்கு மிகப்பெரிய வியாபாரம். அல்ல இன்னொரு உம்ரால இன்னொரு ஃபாயிதா என்னவென்றால், ஓரளவு ஹஜ் செய்வதற்கு சக்தி இல்லாதவர்கள், ஓரளவு ஒரு 60-70 தான் என்னால் சேர்க்க முடியும் என்று இருப்பவர்களும் அந்த மண்ணை மிதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உம்ராவின் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் அந்த விஷயத்தில் உம்ரா வரவேற்கக்கூடியது ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் ஹஜ் செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள் ஹஜ்ஜை விடுத்து உம்ராவோடு தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வது சரியில்லை. அதை எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹஜ்ஜுக்காண்டி கிட்டத்தட்ட இன்றைக்கு கமிட்டியில் போனால் 4.5 5 லட்சம் வருது, டிராவல்ஸ் போனால் 7-8 லட்சம் வருது. ஒரு 60-70 இருந்தால் இன்னைக்கு உம்ரா செஞ்சு வந்துடலாமே, என்னால் அவ்வளோதான் புரட்ட முடியும், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உம்ரா வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னைக்கு 5-6 லட்சம் எல்லாம் ஒரு மாத பாக்கெட் மணி என்று சொல்லுகின்ற அளவர்களுக்கு கூட அந்த ஹஜ்ஜுடைய சிந்தனை இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை அல்ல வருடத்துக்கு 2 முறை உம்ரா மட்டும் செய்து வந்துட்டு ஹஜ் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று ஹஜ்ஜை தள்ளி போட்டுக்கொண்டு உம்ரா செய்வது என்பது அருமையான சகோதர பெருமக்களே, அதில் நிறைய பிரச்சனையும் இருக்கிறது. ஒரு உதாரணத்தோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். ஹஜ் என்பது ஃபர்த், உம்ரா என்பது சுன்னத். உம்ரா செய்யவில்லை என்றால் ஏன் உம்ரா செய்யலாம் நல்லா கேட்க போறதில்லை. அதாவது உம்ரா மட்டுமே செய்ய முடியுமான நபர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்களை பற்றி இங்கே பேச்சு இல்லை. நான் பேசக்கூடிய செய்தி எல்லாமே ஹஜ் செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள் ஹஜ்ஜை தள்ளி போட்டு உம்ரா செய்வது என்பது அதற்கு அனுமதியே இல்லை இஸ்லாத்தில். பெருமானாருடைய ஹதீஸ், உதாரணத்திற்கு தொழுகைக்காக வேண்டி வருகிறோம், அஸ்ருடைய தொழுகை, பள்ளிக்கு வரோம், எப்பயுமே சுன்னத் தொழுகிற பழக்கம் இருக்கு, காமச் சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்ணலாம், சுன்னத் தொழலாமா ஃபர்லு தொழலாமா? ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு வழி காட்டுறாங்க. இதா உகீமத்தி சலாத், ஃபர்லுடைய தொழுகைக்காண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால், நீங்கள் உள்ளே போகும்பொழுது இகாமத் சொல்லப்பட்டு விட்டால், லா சலாத்த இல்லல் மக்துபா, பெருமானாருடைய ஹதீஸ், அந்த நேரத்தில் ஃபர்லை தவிர எந்த தொழுகையும் தொழக்கூடாது. ஃபர்லுக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டது, அப்போ எந்த சுன்னத்தையும் தொழக்கூடாது. எல்லா இமாம்களுமே இந்த கருத்தில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய ஃபர்லில் மட்டும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. ஃபஜ்ருடைய ஃபர்லையும் பெரும்பாலான கருத்துக்கள், ஃபஜ்ருடைய பாங்கு இகாமத் சொல்லப்பட்டுட்டா நீங்கள் சுன்னத் தொழுலையா வந்து ஃபர்லில் சேர்ந்து கொள்ளுங்க, பின்னாடி சுன்னத் தொழுதுக்கு சூரிய உதயத்துக்கு பிறகு சுன்னத் தொழுது கொள்ளுங்க என்பதுதான் பெரும்பாலான கருத்து. சில இமாம்கள் சொல்றாங்க, அதாவது ஃபர்லுக்கு மட்டும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு மட்டும் சில அனுமதி இருக்கிறது, அந்த சுன்னத்தை மட்டும் நீங்கள் தொழுது கொண்டு ஃபர்லில் சேர்ந்து கொள்ளலாம் என்பது கருத்து வேறுபாடு. இதெல்லாம் கருத்து வேறுபாடு தான், இதே இங்கே முடிவு இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் எந்த நேரத்திலையுமே ஃபஜ்ருடைய முன் சுன்னத் தொழாமல் வாழ்க்கையில் ஃபர்து தொழுதே கிடையாது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் தொழுகாம ஃபஜ்ருடைய ஃபர்லு ரசூலுல்லாஹ் எங்கேயுமே தொழுததில்லை, ஃபஜ்ருடைய ஃபர்லுக்கு பிறகு சுன்னத் எங்கேயுமே தொழுததில்லை. அதனால காம சொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, சீக்கிரமாக சுருக்கமாக அந்த 2 ரக்காத் சிந்தை சுன்னத்தை தொழுது விட்டு ஃபர்லில் சேர்ந்து கொள்ளுங்க. அப்படியே சுன்னத் தொழும் பொழுது இமாம் சலாம் கொடுத்து விட்டு விடுவாரோ என்ற பயம் ஏற்பட்டா நீங்க அப்போ சுன்னத் தொழுவாதீங்க, ஜமாத்தில் சேர்ந்து கொள்ளுங்க என்ற கருத்து. ஆனால் பெரும்பாலும் மற்ற இமாம்கள் எல்லாம் அவருடைய கருத்து என்னவென்றால், 5 வேளை தொழுகை எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, பள்ளிக்குள்ள வரோம் இக்காமத் சொல்லிட்டா சுன்னத் தொழக்கூடாது. இதே தான் ஹஜ் உம்ராவும் இருக்கும். ஹஜ்ஜுடைய தகுதி எனக்கு வரல, என்னால் இன்னைக்கு 5 லட்சம் புரட்ட முடியாது, அந்த அளவுக்கு வருமானம் என்னிடத்துல இல்லை, பரவாயில்லை.
ஆனால் நான் மேலே சொன்னது போல 5-6 லட்சங்கள் எல்லாம் ஒரு மாத பாக்கெட் மணி என்று சொல்லுகின்ற நபர்கள் கூட இன்னைக்கு ஹஜ்ஜை தள்ளி போட்டு உம்ராவை செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன், அந்த செய்தியோடு முடிப்பேன். ஹஜ்ஜி என்பது அல்லாஹுடைய விருந்தாளிகள். ஹாஜிகளுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகின்ற சிறப்பு என்பது சாதாரணமானது. ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்ற பிறகு நமக்கு இடையில நோய்வாய்ப்பட்டுட்டோம், நம்முடைய மரணம் வரைக்கும் அந்த நோய் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, 40 வயதில் ஹஜ்ஜு கடமையாகிறது. ஓரளவு ஹஜ்ஜு போயிட்டு ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு 5 வருஷம் நல்லா இருந்தோம், அதுக்கு பிறகு நோய் வந்துருச்சு, மௌத் வரைக்கும் நோயில் இருந்தோம், நோயோடையவே மௌத் ஆனோம். அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை பற்றிய கேள்வி கேட்பானா இல்லையா? மரணிக்கும் பொழுது நம்ம நோயோடு தானே மரணித்தோம், நம்மளால் ஹஜ்ஜு செய்ய முடியாது இல்லையா? நம்ம நினச்சோம் 50 வயசில் ஹஜ்ஜு செய்யலான்ட்டு, ஆனால் நமக்கு 45 வயசில் நோய் வந்துருச்சு. அதனால் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை பற்றிய கேள்வி விட்டு விடுவானான்றால் கிடையாது. இடையில ஒரு 5 வருஷம் ஆரோக்கியமாக இருந்தோமா இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, இதுவும் தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுவேன். அசருடைய வக்துக்கு முன்னாடி என்னுடைய ரூஹு பிரிஞ்சுட்டா எனக்கு இன்னைக்கு ஜும்மாவோட கேள்வி முடிஞ்சு, அசரை பற்றி எனக்கு கேள்வி இல்லை. அசருடைய வக்துக்கு முன்னாடி நான் வஃபாத் ஆகிவிட்டேன் என்றால் இன்றைய அசரை ஏன் தொழவில்லை என்று அல்லாஹ் என்னிடத்துல கேட்க மாட்டான். அசருடைய வக்துக்கு பிறகு நான் வஃபாத்தானேன் என்றால் என்னுடைய கேள்வியில இன்றைய அசரும் சேர்ந்து கொள்ளும். இதேதான் ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது, ஆரோக்கியமாக இருந்தார், பிறகு நோய் வந்து விட்டது அல்லது வேற வேற காரணங்கள் வந்து விட்டது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மரணித்து விட்டார், ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிடத்தில் குற்றவாளியாக நிற்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் எங்கேயுமே அவசரத்தை விரும்பாத பெருமானார் ஹஜ்ஜில மட்டும் அவசரத்தை விரும்புகிறார்கள். எப்போ எந்த பிரச்சனை வரும் தெரியாது, சும்மா சொல்லல, நீங்களும் நானும் சொல்லல, ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். இன்னைக்கு நமக்கு மத்தியிலேயே லட்சக்கணக்கான நபர்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு சக்தி இருக்கு, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வயசுல ஹஜ்ஜு செய்யலாம் என்று. அதற்கு முன்பே நோய்வாய்ப்பட்ட அல்லது மரணித்த நிறைய நபர்கள் நம்முடைய குடும்பங்களில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த பட்டியலில் நாம் ஆகிவிடக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்திய ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக இந்த 2024 ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் வரக்கூடிய அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த அட்ரஸ் வெளியில், அதாவது ஹஜ்ஜு செய்வ படிவத்தை பதிவு செய்வதற்கான கால அளவை நீட்டித்திருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நம்முடைய குடும்பத்தில், உறவினர்களில், நண்பர்களில் அவர்களுக்கு ஆர்வப்படுத்துங்கள். உம்ரா என்பது இந்த மாதம் முடியல, அடுத்த மாதம் போயிடலாம். ஹஜ் அப்படி இல்லை. 2024 தவற விட்டோம் என்றால் 1 வருஷம் காத்திருக்கணும். ஹஜ்ஜு உம்ரா அப்படி இல்லை, அடுத்த மாதம் போய்க்கலாம், அடுத்த 10 நாளுக்கு பிறகு போய்க்கலாம். ஹஜ் என்பது ஹஜ்ஜில் தவற விட்டோம் என்றால் அடுத்த வருஷம் தான் செல்ல முடியும். எனவே அதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய மரணத்திற்கு முன்பாகவே ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வாய்ப்பை தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.